கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறை கமிட்டியின் அதிகாரங்களை சுட்டிக்காட்டி ஆய்வாளர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் மசோதாவில் இருப்பது இறுதி முடிவல்ல என்றும், மசோதாவில் 50% இடங்கள் அதிகரிப்பு என கூறினாலும் அது இறுதி முடிவல்ல என்றும், மசோதாவை தாண்டி தொகுதி மறுவரையறை கமிட்டி எடுக்கும் முடிவே இறுதியானது என்ற அந்த எச்சரிக்கையும் தற்போது ஆய்வாளர்கள் விடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருப்பதாக தற்போது ஆய்வாளர்கள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தி அரங்கிலிருந்து நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான் இணைந்திருக்கிறார். ரகுமான் சார், வணக்கம். இப்போ தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இதுல இந்த ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் ஆய்வாளர்கள் விடுத்திருக்கிறாங்க. இந்த கமிட்டியோட அதிகாரம் தான் என்ன, இதனால என்ன மாதிரியான ஆபத்துகள் மறைந்திருக்கு அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. இப்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையே கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படியே நீடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது நாம் அறிந்ததுதான். தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதங்கள் நாடு முழுவதும் மீண்டும் அதிகரித்துள்ளன. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக இந்த தொகுதி மறுவரையறை என்பது நியாயமாக செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு குரலும் இருக்கிறது. அதாவது ஒன்று நோ டெலிமிட்டேஷன், இல்லையெனில் ஃபேர் டெலிமிட்டேஷன் என்று ரெண்டு வாய்ப்புகள் பெரும்பாலானோரால் முன்வைக்கப்படுகிறது. நோ டெலிமிட்டேஷன் என்பது இப்போது இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே பராமரிப்பது. அந்த அடிப்படையில் அது நோ டெலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 1976ஆம் ஆண்டிலும் 2001ஆம் ஆண்டிலும் 2 முறை இப்படி நாடாளுமன்ற தொகுதிகள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல மீண்டும் ஒரு முறை இந்த நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அப்படியே ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அது நோ டெலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக மாநிலங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது அப்படியே நீடிக்கும். மக்களவையில் இன்டர்ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடியது அப்படியே நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நோ டெலிமிட்டேஷன் என்பது வாய்ப்பில்லை என்று சொன்னால் ஃபேர் டெலிமிட்டேஷன் என்ற ஒரு வாய்ப்பை முன்வைக்கிறார்கள். ஃபேர் டெலிமிட்டேஷன் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான இடங்களை அதே விகிதாச்சாரத்தில் சீராக உயர்த்துவது. உதாரணமாக எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு உயர்த்தி தருவது என்கிற ஒரு முன்மொழிவை மத்திய அரசு ஏற்கனவே முன்வைத்ததை பார்த்தோம். நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மக்களவையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் என்பது 7.18 விழுக்காடு, அதை 7.2 விழுக்காடு என்று வைத்துக் கொண்டோமேயானால், இப்போ தொகுதிகள் உயர்த்தப்பட்ட தொகுதிகள், உதாரணமாக 850 தொகுதிகளாக மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் என்பது 7.2 விழுக்காடாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த வகையில் ஒரு ஃபேர் டெலிமிட்டேஷன் என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் மத்திய அரசு ஏற்கனவே மசோதா கொண்டு வந்த போது எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு உயர்த்தி தருவதாக மக்களவையிலேயே ஒரு வாக்குறுதியை வழங்கியதை பார்த்தோம். ஆனால் அந்த வாக்குறுதி என்பது அரசமைப்பு சட்டப்படி சாத்தியமில்லை என்பதுதான் அதிர்ச்சி தரும் உண்மையாக இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் நோ டெலிமிட்டேஷன் என்பதுதான், ஃபேர் டெலிமிட்டேஷன் என்று ஒன்று இருக்க முடியாது என்பதைத்தான் தற்போது அரசமைப்பு சட்ட வல்லுநர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவதான காரணம், இந்த டெலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுவரையறை நடவடிக்கை மேற்கொள்ளப் போவது டெலிமிட்டேஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுவரையறை ஆணையம் தான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் அதை 3 வழிகளில் செய்வார்கள். ஒன்று, தொகுதிகளினுடைய ரீ அலோகேஷன், அதாவது தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது, அதே போல தொகுதிகளினுடைய எல்லையை மறுவரையறை செய்வது, மூன்றாவதாக ரிசர்வ் தொகுதிகள் எவை என்பதை முடிவு செய்வது. இந்த 3 வேலைகளையும் அந்த டெலிமிட்டேஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை ஆணையமானது மேற்கொள்ளும். இந்த தொகுதி மறுவரையறை ஆணையத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தான் இப்பொழுது நமக்கு அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்கின்றன. அரசமைப்பு சட்டத்தினுடைய 329A பிரிவின்படி
இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன், அதாவது தொகுதி மறுவரையறை ஆணையம் முடிவு செய்வதை சட்டமன்றங்களோ நாடாளுமன்றங்களோ திருத்த முடியாது என்பதோடு ஜுடிஷியல் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்கள் நீதிமன்ற விசாரணைகளில் இருந்தும் அதற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அது குறித்து உச்ச நீதிமன்றம் கூட விசாரிக்க முடியாது. டெலிமிட்டேஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுவரையறை ஆணையம் ஒரு முடிவை செய்து விட்டால் அது ஒரு சட்டத்தினுடைய அந்தஸ்தை பெற்றுவிடும். ஆக இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் டெலிமிட்டேஷன் ஆக்ட் தொகுதி மறுவரையறை சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட அதில் எல்லா மாநிலங்களுக்கும் சீராக 50 விழுக்காடு இடங்கள் உயர்த்தி தருகிறோம் என்று மத்திய அரசு கூறினாலும் கூட அதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் டெலிமிட்டேஷன் கமிஷனுக்கு தான் இருக்கிறது, தொகுதி மறுவரையறை ஆணையத்துக்கு தான் இருக்கிறது. அந்த ஆணையம் முடிவு செய்வதை நாடாளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் திருத்த முடியாது, அதை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது என்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே இந்த தொகுதி மறுவரையறையில் ஃபேர் டெலிமிட்டேஷன் என்ற ஒன்றே கிடையாது, ஒன்லி நோ டெலிமிட்டேஷன் தான். அதுதான் ஃபேர் டெலிமிட்டேஷனாக இருக்க முடியும். எனவே இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை இப்படியே நீடிக்க வேண்டும். இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த டெலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த வானளாவிய அதிகாரம் தான். டெலிமிட்டேஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது அதை எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதும் அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் 326வது பிரிவு ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒன் மேன் ஒன் ஓட் என்பதை உறுதி செய்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 326வது பிரிவினுடைய அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய 81, 82வது பிரிவுகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 81, 82வது பிரிவுகள் இந்த தொகுதி மறுவரையறை குறித்து பேசுகின்றன. இந்த பிரிவுகள் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்கிற அடிப்படையில் தான் அந்த பிரிவுகளை இயற்றப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அதிகரித்து விடும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இடங்கள் வழங்கிய வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே எல்லா மாநிலங்களுக்கும் சீராக 50 விழுக்காடு உயர்த்தி தருவது என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரான வேலையாகிவிடும். அதாவது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்கிற அந்த அடிப்படை உரிமையை மீறுகிற ஒரு செயலாக மாறிவிடும். எனவே ஒருவேளை எல்லா மாநிலங்களுக்கும் சீராக இடங்களை உயர்த்தி தருவது, அதாவது 50 விழுக்காடு இடங்களை உயர்த்தி தருவது என்கிற வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் கூட அது நடைமுறையில் சாத்தியமில்லை. டெலிமிட்டேஷன் கமிஷன் தான், தொகுதி மறுவரையறை ஆணையம் தான் அதை முடிவு செய்யும். அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அதை சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் கேள்வி கேட்க முடியாது என்பதோடு நீதிமன்றங்களும் அதை விசாரணைக்கு உட்படுத்த முடியாது, அது சட்டமாகிவிடும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயமாக இருக்கிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.